திமுக தேர்தல் அறிக்கையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ளார். 64 பக்கம் கொண்ட தேர்தல் அறிக்கையில் சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை 500 ரூபாய்க்கு வழங்கப்படும், பெட்ரோல் விலை 75 ரூபாயாகவும், டீசல் விலை 65 ரூபாயாகவும் குறைக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டது. மாநிலங்கள் உண்மையான சுயாட்சி பெறும் வகையில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் திருத்தப்படும், உச்சநீதிமன்ற கிளை சென்னையில் அமைக்கப்படும் என்றும், ஆளுநர்களுக்கு அதிகாரம் வழங்கும் அரசியலமைப்பு சட்டத்தின் 361 பிரிவு நீக்கப்படும் எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்தார். புதுச்சேரிக்கு மாநில தொகுதி வழங்கப்படும், தமிழ் உள்ளிட்ட மாநில மொழிகளில் மத்திய அரசு தேர்வுகள் நடத்தப்படும், திருக்குறள் தேசிய நூலாக அறிவிக்கப்படும் என பல அறிவிப்புகள் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றன. புதிய கல்விக் கொள்கை ரத்து செய்யப்படும், நாடாளுமன்ற சட்டமன்றங்களில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு உடனே அமல்படுத்தப்படும், தமிழ்நாட்டிற்கு நீட் தேர்வில் இருந்து விலக்கு அளிக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். பெண்களை கவரும் வகையில் இந்தியா முழுவதும் உள்ள குடும்ப தலைவிகளுக்கு மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என்றும், மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு 10 லட்சம் ரூபாய் வரையிலான வட்டியில்லா கடன் வழங்கப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். நாடு முழுவதும் உள்ள சுங்கச்சாவடிகள் முற்றிலும் அகற்றப்படும் என்றும் கூறியுள்ளார். CAA சட்டம் ரத்து செய்யப்படும் என்றும், விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வேளாண் விளைபொருட்களுக்கு மொத்த உற்பத்தி கூடுதலாக 50% லாபம் என்பதை வலியுறுத்தி குறைந்தபட்ச ஆதரவு விலை உறுதி செய்யப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். 100 நாள் வேலை திட்டம் 150 நாட்களாக உயர்த்தப்படும் என்றும், நாடு முழுவதும் மாணவர்களின் கல்விக்கடன் ரத்து செய்யப்படும் என்றும் கூறியுள்ளார். வட்டியில்லா கல்விக்கடனாக மாணவர்களுக்கு 4 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்றும், ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் கைவிடப்படும் என்றும் தேர்தல் அறிக்கையில் பல்வேறு அறிவிப்புகள் இருந்தன. ரயில்வே பயணத்தில் பாஜக ஆட்சியில் ரத்து செய்யப்பட்ட சலுகைகள் அனைத்தும் மீண்டும் வழங்கப்படும் என்றும், தமிழ்நாட்டில் புதிதாக IIT, IIM அமைக்கப்படும் எனவும் உறுதியளித்தார்.